தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ திடீரென்று நீட் குறித்து பதிவிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்ற பாடல் வரிகளை குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசு மீதான விமர்சனங்களை வைத்திருக்கிறார். தேர்தல் வாக்குறுதினப்போ நீட் ரத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒன்றிய அரசை கை காட்டுவது என்ன நியாயம்? மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இப்ப இது குறித்து பதிவிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது திமுக சார்பாக கான்ஸ்டன்டைன் வந்திருக்கும் போது சொல்லியிருந்தார், அவர் இப்போ அரசியல்ல பனையூர்ல இருந்து கொண்டு அவர் ட்விட்டர்ல தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய இருப்பை காட்டிக்கொள்ள அவர் இப்படிதான் செய்ய முடியும் அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். நீங்க எப்படி பார்க்கறீங்க? எழுப்பிய கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லணும். இந்திய ஒன்றிய அரசு தான் அங்க ரத்து செய்ய முடியும் அப்படின்னோம்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்துட்டு நீட்டு தேர்வை வந்துட்டு ரத்து செய்வோம் அப்படின்ட்டு என்ன அடிப்படையில இவங்க தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்தாங்க? இதான் விஜய் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. திரு ஐயநாதன், தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது இந்த அந்த அரசனுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்றதை அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் இல்லையா? ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு A.K. ராஜன் குழு அமைத்தது யார்? அறிக்கை அது சமர்ப்பித்தது யாரு? 9 மொழிகள்ல அதனை டிரான்ஸ்லேட் பண்ணது, மற்ற கட்சிகள் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு அனுப்புனது, ஆளுநர்கிட்ட வலியுறுத்தினது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது, தீர்மானம் நிறைவேற்றது, அதெல்லாம் அந்த ப்ராசஸ் போயிட்டு தானே இருக்கு. ஆமா, அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அப்படின்னா நாங்க வந்துட்ட உடனே முதல் கையெழுத்து அதுதான், அதுலயே ரத்தாகும் அப்படின்ட்டு எந்த அடிப்படையில சொன்னாங்க? 4 வருடமா இந்த ஒரு விடயம் இல்ல. மீனவர் தாக்குதல் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்துட்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் மத்திய அரசு வந்துட்டு கையை காட்டிட்டு லெட்டர் எழுதிட்டு அதையே தான் அவங்க திருப்பி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் இல்லையா? அது உங்களுக்கு தெரிஞ்சது. சரி, என்னைக்கு நீங்க வந்துட்டு A.K. ராஜனுடைய அந்த நீதிபதி A.K. ராஜனுடைய அறிக்கையை அனுப்புனீங்க? எப்ப தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிங்க? எவ்வளவு காலம் ஆச்சு? என்ன செஞ்சது இந்த இந்திய ஒன்றிய அரசு? அது தொடர்பா நீங்க இந்த திமுக சார்பாக பேசும்போது அவர் கேட்கிறாரு, விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? பனையூர்ல இருந்து கொண்டு பதிவிட்டு மட்டும் தான் கொண்டிருக்கிறாரா அப்படின்ற கேள்வியை கேட்கிறாங்க. அதனை தாண்டி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒரு பக்கம் மீட்டிங் நடந்திருக்கும் போது அவர் ஷூட்டிங்ல இருக்கிறாரு அப்படின்ற விமர்சனங்கள் வருது. சீமான் பெரியார் குறித்து பேசிய போது அதற்கு ஏன் கருத்து பதிவிடல, அதற்கு ஏன் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல, விமர்சனங்கள் வைக்கல விஜய் அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. நான் கேக்குற கேள்வி என்னன்னா, ஆட்சியில இருக்கிற நீங்க உங்களை பார்த்து எதிர்கட்சியில இருக்கிறவங்க இல்ல வெளியில இருக்கிறாங்களோ சட்டப்பேரவையில் இருக்கிறாங்களோ அவங்கள கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றத நீங்க சொல்லாதீங்க. ஆட்சியில இருந்தா இருக்கிறவங்க அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு. சரி, இப்ப நான் உங்களுக்கே ஒரு கேள்வி கேட்கிறேன். மீனவர் பிரச்சனையில என்ன பண்ணிட்டீங்க? மீனவர் பிரச்சனையில கடிதம் எழுதுறதை தவிர நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. இதே தான் நீங்க எழுதுவீங்களா? கேட்டா இந்திய ஒன்றிய அரசு கிட்ட தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அதே தான் சொல்லிட்டு இருப்பீங்களா? அதை மாத்துறதுக்கு என்ன வழி சொல்லுங்க. அப்ப இதையே நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இந்திய ஒன்றிய அரசு அதுல இருந்தா நாங்க மாத்திருவோம் அப்படின்னோம்னா, அப்ப வாக்குறுதி கொடுக்கும் போதே அப்படித்தானே கொடுத்துருக்கணும். நீங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்பொழுது நாங்கள் நிச்சயம் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நாங்க வருவோம், முதல் கையெழுத்து எங்களுக்கு தெரியும், அதை எப்படி நீக்கிறது அப்படின்றது அப்படியெல்லாம் நீங்க சொன்னதுதான் அவர் சுட்டி காட்டுறாரு. எனவே அவர் சுட்டி காட்டுறதுல எந்த தவறும் இல்லையே. அதாவது தன்னுடைய இருப்பை அவர் காட்டிக் கொள்கிறார். இப்போ அவருக்கு சமூக வலைதளத்துல மட்டும்தான் பதிவிட்டு அவரால் அரசியல் செய்ய முடியும். இப்ப எல்லாரும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து பேசுகிறார்கள், சட்டப்பேரவை ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது, நானும் இருக்கேன் இந்த ரேஸ்ல, நானும் இருக்கேன்னு காட்டிக்கிறாரு அப்படின்றாங்க திமுக இருந்து. ஏங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா, எப்படி வந்துட்டு எதையாவது சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. நேரடியான பதில் கிடையாது. அது நேரடியான பதில் கிடையாது. கேட்ட கேள்வி என்ன? ஒன்றிய அரசு அதிகாரத்தால் தான் இதை ரத்து செய்ய முடியும் என்றால் என்ன அடிப்படையில் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக இதனை அளித்தீர்கள்? இதை நாங்க ஆட்சிக்கு வந்துட்ட உடனே முதல் கையெழுத்து அதுதான், எங்களுக்கு ரத்து செய்யக்கூடிய ரகசியம் தெரியும்னு எந்த அடிப்படையில சொன்னீங்க? இதுக்கு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் பதில் சொல்லிட்டு அப்புறம் மத்ததெல்லாம் சொல்லிட்டு அதற்கான பதில் இப்போ EPS கேட்கும்போது சட்டப்பேரவையில ஒரு விரிவான விளக்கத்தை முதலமைச்சரும் அளித்திருந்தார் இல்லையா? அதுக்கப்புறம் அதையும் நான் பார்த்தேன். நான் தான் மறுபடியும் கேட்கிறேன். ரைட், மறுபடியும் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, என்ன அடிப்படையில அப்ப நீங்க வாக்குறுதியை கொடுத்தீங்க? அதான முக்கியம். மீனவர் படுகொலையை தடுத்துட்டீங்களா நீங்க? அப்ப தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க. இது ஒரு மாற்று தீர்வு என்ன சொல்லியிருக்கீங்களா நீங்க? இது ஒரு நீண்ட நெடிய விவாதம் தான். நம்ம இதுக்கு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. நம்ம ரொம்ப காலம் அது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். விஜயனுடைய அந்த பதிவு இப்ப பேசு பொருளாகி இருக்கு. அதனால அந்த கேள்விகளை முன்வச்சேன். நன்றி திரு ஐயநாதன், இணைப்பில் வந்து பேசியதற்கு. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது.